ஒரு நீடில் எடுத்திருக்கேன், ரப்பர் பேண்டு. இந்த நீடில் வந்துட்டு 3 mm. நான் அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன், ஒரு பிங்க் கலரு. நான் இப்போது இதில் வந்துட்டு டபுள் க்ரோஷே போட போகிறேன். நம்ம டபுள் க்ரோஷே வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக போடணும். 48 டைம்ஸ் போடணும். 43 டைம்ஸ் வந்துட்டு டபுள் க்ரோஷே போடணும். இப்போ 2 செயின் போடணும். டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஒன்று டைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று, இது ரெண்டாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி போடணுன்னு பாருங்கள். ரெண்டு போட்டுட்டோம். 1 2 3 4 5 6 7 8 வாட்டி போட்டாச்சு. இது 9 10 11 12 13 14 நான் வீடியோவில் காட்டலை, 35 ஸ்டிச்சு போட்டுட்டேன். சரியா? 36 37 38 39 39 போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. 40 41 42 43 43 போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, அதுக்குள்ளாடி இந்த ஊசியை உள்ளாடி விட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். வெளியே நூலை உள்ளே எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் 6 செயின் போடணும். 1 2 3 4 5 6 செயின் போட்ட பிறகு சென்டரில் 3 எடுத்துட்டு மூணாவது செயின் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நீடில் நூலை ஒரு சுற்றிட்டு உள்ளே விட்டுட்டு மறுபடியும் அடியிலேருந்து ஒரு நூலை வெளியில் எடுத்து சுற்றிட்டு அதே ஓலுக்குள்ளே போட்டு நூலை வெளியில் எடுத்து 2 நூலுக்குள்ளே விட்டோம்னா 3 நூல் கிடைக்கும். இருக்க நூலில் அந்த 3 நூலுக்கு உள்ளோடி வெளியில் விட்டு மறுபடியும் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த 3 செயினுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த ஹோலுக்கு நூலை வெளியில் எடுத்தோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 செயின் போடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நூலை சுற்றிட்டு அதே ஹோலுக்குள்ளே விட்டுட்டு அடியிலேருந்து ஒரு நூலை எடுத்து 2 நூலுக்குள்ளாடி வெளியில் விட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்றிட்டு உள்ளே போட்டு வெளிலேருந்து ஒரு நூலை எடுத்து அந்த 2 நூலுக்குள்ளே போட்டோம்னா 3 நூல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நூலை வெளியில் எடுக்கணும். அந்த நூல்லேருந்து எகைன் 2 செயின் போடணும்.
நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த தேர்டு ஸ்டிச்சுக்குள்ளாடியே விட்டு ஊசியை விட்டு வெளில எடுக்கும்போது ஒரு பெட்டல் கிடைக்கும். இப்படி இது 2வது பெட்டலு. இப்படி வந்துட்டு 2 செயின் 2 டபுள் க்ரோஷே. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள். டூ செயின் எகைன் அதை சேம் ஸ்டிச்சில் விடும்போது அடுத்த பெட்டல் கிடைக்கும். இப்படி நம்ம வந்துட்டு 5 பெட்டல் பண்ணணும். 5 பெட்டல் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகும். இப்போ 3 பெட்டல் ஆச்சா? ஒவ்வொரு பெட்டல் முடியும் போது 2 செயின் ஸ்டார்ட் பண்ணி 2 டபுள் க்ரோஷே போட்டு 2 செயின் வந்துட்டு போட்டுட்டு முடிக்கணும். டூ செயின் 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 போட்டுட்டு ஹோலுக்குள்ளே இருந்து நூலை எடுத்து வெளியில் கொண்டு வந்து 2 செயினுக்குள்ளே போட்டுட்டு எகைன் ஒரு சுற்று சுற்றிட்டு உள்ளேருந்து நூலை வெளியில் எடுத்து ஒரு சுற்று சுற்றிட்டு 2 செயினுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் 3 நூல் கிடைக்கும். அது ஹோல்லேருந்து வெளில எடுத்துட்டு ஒரு 2 செயின் போட்டுட்டு எண்டு பண்ணணும். இப்போது நம்ம 5 பெட்டல் முடிக்க போகிறோம். 5வது பெட்டலாக முடிக்க போகிறோம். இப்போ 5 முடிஞ்சிச்சு. 5 பெட்டல் முடித்தா ஒரு ஃப்ளவர் கிடச்சிச்சா? அதுக்கப்புறம் வந்துட்டு 3 செயின் போடணும். 1 2 3 3 போட்டாச்சா? இங்கே 3 செயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இது 1 விட்டாச்சா? 1 இந்த 1 2 3 இந்த 3வது உள்ளெல்லாம் போட்டுட்டேன். ஓகேவா? போட்டு இதுலேருந்து 1 எடுத்து அடுத்த 6 செயின் போடணும். 1 2 3 4 5 6 போட்டுட்டு மிடில் இருக்க 1 மேலேருந்து கீழே வந்து 3வது செயினுக்குள்ளாடி நீடில் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த 3வது செயினுக்குள்ளாடி இதுலேருந்து 2 எடுத்து மறுபடியும் சுற்றிட்டு மறுபடியும் இங்கே எடுத்தோம்னா இங்கே 2 வரும். 1 2 3 இங்கேருந்து 2 எடுத்தோம்னா 3 வரும். ஓகேவா? அடுத்தது இங்கேருந்து எடுத்துட்டு 1 எகைன் வந்துட்டு 2 செயின் போடணும். 1 2 போட்டாச்சா? அதுக்கப்புறம் ஒரு சுற்று சுற்றி டபுள் க்ரோஷே போட்டு அந்த ஹோலை எந்த ஹோல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஹோல்லேருந்து அடியிலேருந்து ஒரு நூலை எடுத்து 2 நூலுக்குள்ளே விட்டு நூலை 3 நூலுக்குள்ளாடி விட்டு வெளில எடுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த ஹோல்லேருந்து வெளில எடுத்தோமோ ஸ்டார்ட் பண்ணமோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எகைன் 2 செயின் ஸ்டிச்சு தென் ஒரு நூலை வந்து உள்ளேருந்து அந்த நூலை வெளியில் எடுத்துட்டு ஒரு 2 நூலுக்குள்ளாடி விட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டு உள்ளே போய் நூலை எடுத்து வெளில கொண்டு வரணும். 2 நூலுக்குள்ளாடி விடணும். 3 நூல் கிடைக்கும். எல்லாம் அந்த இந்த 3 நூலுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கணும். எடுத்தோம்னா ஒரு ஸ்டிச்சு ஒரு பெட்டல் கிடைக்கும். இப்படி வந்து ரிப்பீட்டாக வந்துட்டு 5 டைம்ஸ் செய்யணும். 5 டைம்ஸ் செய்யும்போது ஒரு ஃப்ளவர் கிடைக்கும்.
இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். லாஸ்ட் எண்டில் வந்துட்டோம் நம்ம. 1 2 3 போட்டாச்சு. இதில் போட்டு இப்போது டைட்டாக நாட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். சரியா? ஒரு நாட்டு கூட போட்டு நல்லா டைட் பண்ணி விடலாம்.